கர்த்தரை தேடுவதே வெற்றியின் ரகசியம். என்னங்க? கர்த்தரை தேடுவதே வெற்றியின் ரகசியம். சொல்லுங்க, கர்த்தரை தேடுவதே வெற்றியின் ரகசியம். ஏசாயா 55:6 வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என்னங்க? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். நாம அதிகமா எதை தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை கொஞ்சம் மனசுல என்ன செய்யணும்னா நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். விளங்குதா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் சொல்லாரு, அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீங்க கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுகிறீர்களோ, நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை முக்கியப்படுத்தி அவரை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகள் வரும், அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வரும். ஆமென். வெளியில போனா முதல்ல கர்த்தரை தேடிட்டு போங்க. ஒரு வேலை விஷயமா போனீங்கன்னா கர்த்தரை தேடிட்டு போங்க. ஒரு ஸ்கூல் விஷயமா போனீங்கன்னா கர்த்தரை தேடிட்டு போங்க. எந்த சமயத்திலையும் கர்த்தரை தேடுவதை பிரதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை தேட 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 நமக்கு காரியங்கள் வாய்க்கும். கர்த்தரை தேட தேட நமக்கு காரியங்கள் கைகூடி வரும், காரியங்கள் சித்திக்கும், நமக்கு வெற்றிகள் வரும், ஜெயம் வரும், நாம போன காரியங்கள் நன்மையாக முடிவடையும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையிலே அவரை கூப்பிடுங்கள். முதல்ல தேடுங்கள், முதல்ல தேடுங்க, அப்புறமா அவர என்னங்க சொல்லுங்க, கூப்பிடுங்கள். தமிழ்ல தான் நான் பிரசங்கம் பண்றேன், பேச மாட்டேங்க. முதல்ல தேடுங்க, அதுக்கப்புறமா அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமோஸ் 5:6 பார்க்கிறோம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னங்க? கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். வியாதியில இருந்து சுகம் வேண்டுமா? உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் நிரம்பினதாக, நன்மை பொருந்தினதாக மாற வேண்டுமா? முதல்ல என்ன செய்யுங்க? கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். எப்பொழுது பிழைப்பீர்கள்? கர்த்தரை எப்ப நீங்க தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பீர்களுக்கு ஆப்போசிட் என்னது? அவரை தேடலனா பிழைக்க மாட்டீங்க, சாவிங்கன்னு அர்த்தம். கர்த்தரை தேடுனா பிழைக்கலாம், கர்த்தரை தேடலனா சாகலாம். அவ்வளவுதான் விஷயம். ஆமோஸ் தெளிவாய் எழுதுகிறார், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்னைக்கு உலகத்துல என்னென்னமோ காரியங்களை மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்தை தேடுகிறார்கள், ஆஸ்தியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், வாலிபர்கள் தங்களுக்கான மனைவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அரசியல்வாதிகள் எதை பிடிக்கலாம், இந்த கோட்டையை பிடிக்கலாம்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே கர்த்தரை தேட முதலாவது இருதயத்திலே இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை தேடுங்க அப்பொழுது பிழைப்பீர்கள். எது உங்களை அதிகமாய் தேட வைத்துக் கொண்டிருக்கிறது? அதிகாலையில் எழுந்த உடனேயே செல்போனை தேடுறோம். அதிகாலையில் எழுந்த உடனேயே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வேதத்தை தேடுங்கள். கர்த்தருடைய வேதத்துலதான் கர்த்தர் இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஜெபிக்கும் போது நாம் தேவனிடத்திலே பேசுகிறோம், ஆனா வேத வசனத்தை தியானிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அப்படியே கேட்டுட்டு ஆமீன் போட்டு போக கூடாது. ஜெபிக்கும் போது நீங்கள் தேவனோடு பேசுறீங்க, ஆனால் நீங்கள் வேத வசனங்களை நீங்கள் தியானித்து அதை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி
இப்படி இப்படி வாழணும்னு சொல்லி பேசுகிறார். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் காட், முதலாவது எதுல? இரண்டாவது கிடையாது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. இதெல்லாம் மனப்பாடமா நாம மனசுல பதிச்சு வச்சுக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்க. கவனிச்சீங்களா? அப்பொழுது அப்பொழுது இந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுக்கிட்டே வருது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது. ஆமென். கவனிங்க எல்லாரும், வசனத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல கிங்டம் ஆஃப் காட். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தருடையது. அந்த நாள்ல கர்த்தரை தேடுங்க. தனிச்சு நீங்க வீட்டுல தேடுறது இருக்கட்டும். அது எப்ப? காலையில போய் தேடுறீங்க, இரவுகள்ல தூங்க போறதுக்கு முன்பாக கர்த்தரை தேடுகிறீர்கள். ஆனா சபை கூடி வரும்போது எல்லாரோடு கூட சேர்ந்து நாம் கர்த்தரை தேட வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல ஓய்வு நாள் ஆராதனையில யார் எந்த தேவனுடைய பிள்ளை அவர்கள் மற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தங்களை இணைத்துக் கொண்டு சபையாக ஓய்வு நாள் ஆராதனைகளை கூடி வருகிறார்களோ அவர்கள் அந்த மகா சபையிலே பரலோகத்திலே இருக்கிற பேரெழுதப்பட்டிருக்கிற அந்த சபையிலே அங்கே கடந்து வருவார்கள். ஆனா இந்த உலகத்துல தனிச்சு நம்ம இருக்க கூடாது. என்ன செய்யணும்? சபை கூடி வருதா, அங்க என்ன செய்யணும்? நம்ம வந்து காணப்படணும். ஆமென். சபை கூடி வருதா, அங்க நாம என்ன செய்யணும்? போகணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என்னுடைய இருதயத்துல நான் சந்தோஷமா இருந்தேன் என்றார் தாவீது. ஹல்லேலூயா. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் அப்படின்னு இருக்கு. இயேசு ஓய்வு நாள் தோறும் எங்க போயிருந்தாராம்? சபை ஆராதனைக்கு. ஐயா, தயவு செய்து சபைக்கு மாத்திரம் என்னை அழைக்காதீங்க, காணிக்க வேண்டுமானால் கொடுத்து விடுகிறேன், ஆனால் ஆராதனைக்கு நான் வரமாட்டேன். வேலைக்கு 8 மணி நேரம் கொடுக்கிறோம், தவறாம வேலைக்கு போறோம், 8 மணி நேரம் வேலைக்கு செலவிடுகிறோம், பல மணி நேரங்கள் செல்போன்ல செலவிடுகிறோம், 8 மணி நேரங்கள் தூங்குகிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை நாளில நாம் வீட்டில இருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா? அப்ப முதல்ல யாரை தேடணும்? தேவனை தேடணும். அவரை தேடிட்டு மற்ற காரியங்களை தேடி பாருங்க. ஆபேலும் காயினும் வீட்டில் இருந்தா காணிக்கை செலுத்தினாங்க இல்ல. காயின் என்ன பண்ணாரு அப்படின்னா நிலத்தோட கனிகளை எடுத்துக்கிட்டு கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தார். ஆபேல் ஆட்டு மந்தைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதற் பலனா அதை கர்த்தருக்கு காணிக்கைய கொண்டு வந்தார். கர்த்தரை தேடுனாங்க. நாம இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து கொண்டு எப்படி கர்த்தரை தேடுறதுங்க? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை, கடைசி காலமாய் இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்கிற அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு உங்கள் இருதயத்திலே தானியேலை போல ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 2 வாசிக்கிறோம். தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். என்னதுங்க? நம்ம மனது இணங்கணும். எதுக்க? தேவனை தேடுகிறதற்கு நம்முடைய மனம் இணங்கி இருக்கணுமா? தேவனை தேட மனசு இணங்கி இருக்கணும். யார் தெரியுமா அது? உசியா. என்னங்க? உசியா. இந்த உசியா ராஜா தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். நம்முடைய மனசு எதுக்கு இணங்கி இருக்கு? பாவம் செய்வதற்காக மனசு இணங்கி இருக்கா, அல்லது தேவனை தேடுவதற்கு மனது இணங்கி இருக்கிறதா?
அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே, வசனத்தை கவனிங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா உங்க காரியங்களை எல்லாம் ஏசப்பா வாய்க்க செய்வாரு.